ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் அண்ட் பிளெஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பழுவக்காயில் இருக்கிறதான மருத்துவ குணங்களும், அது மட்டும் இல்லாமல் இந்த பழுவக்காயில் வச்சு எப்படி பொரியல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பழுவக்காயில் எண்ணற்றதான மருத்துவ குணங்கள் இருக்குது. உடலுக்கு அதிகப்படியான நன்மைகளை இது தருது. இந்த பழுவக்காய் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சிலர் வந்து இது எப்படி சமைக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். சிலருக்கு இந்த பேர் கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த பழுவக்காய் வந்து கொடியில் வந்து காய்க்கும். இது வந்து பாகற்காய், கோவக்காய் மாதிரி தான். இது சமைக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கசப்பு தன்மை குறைவாக இருக்கும். இந்த பழுவக்காயை மீன் மற்றும் கறி கூட கூட சேர்த்து ஆக்கலாம், பொரியல் பண்ணலாம், ஜூஸ் எடுக்கலாம். இப்படி பல வகையில் வத்தல் போடலாம். இப்படி பல வகையில் இந்த பழுவக்காயை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம பழுவக்காயில் இருக்கிறதான மருத்துவ குணம் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பொரியல் பண்ணிடலாம். இப்போ பழுவக்காயில் முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அதிகப்படியான விட்டமின் ஏ சத்துக்கள் இதில் இருக்குது. இதனால் கண்களுக்கு ஏற்படுகிறதான நோய்கள் வராமல் இது தடுக்கிறது. கண் பார்வையை வந்து இது தெளிவாக வச்சுக்கிறது. இரண்டாவதாக காய்ச்சல். காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு மிகவும் சோர்வு, அசதி இருக்கும். அப்படிப்பட்டவங்க பழுவக்காய் இலையை வந்து ஒரு 4, 5 இலையை எடுத்து நல்லா கழுகி அதை கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டு அது தண்ணீர் வற்றினதுக்கப்புறமா அந்த தண்ணீரை வடிகட்டி அதில் தேன் கலந்து குடிச்சிட்டு வர்றதுனால காய்ச்சனால் ஏற்படுறதான சோர்வுகள் வந்து சரியாயிடும். மூன்றாவதாக மூலநோய் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பழுவக்காயில் வந்து அதிகப்படியான மலத்தை தூண்டுறதான சக்தி இதில் இருக்குது. இதனால் பழுவக்காயை சாப்பிட்டு வர்றதுனால மூலநோய் இருக்கிறவங்களுக்கு வந்து மிகவும் பயன் தரும். அடுத்தது கர்ப்பிணிகள் வந்து இந்த பழுவக்காயை பொரியல் பண்ணி சாப்பிட்டு வரும்போது கர்ப்ப காலத்தில் ஏற்படுற சோர்வு வசதிகளை வந்து இது நீக்கிடும். அடுத்தபடியாக இதில் அதிகப்படியான விட்டமின் சி சத்துக்கள் இதில் நிறைந்து காணப்படுகிறது. இதனால் புற்றுநோய் ஏற்படுகிறதான அபாயத்தை இது குறைக்கிறது. மேலும் சிறுநீரக கல்னால் பிரச்சனையில் இருக்கிறவங்க வந்து இந்த பழுவக்காயில் பொரியல் பண்ணி சாப்பிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த பழுவக்காய் விதையை எடுத்து அதை கொஞ்சம் லைட்டாக நிழலில் உலர்த்தி அதை பவுட்ரு பண்ணி அதை பால் அல்லது தண்ணீர், வெந்நி தண்ணீரை வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து குடிச்சிட்டு வர்றதுனால சிறுநீரில் காணப்படுறதான கற்கள் எல்லாமே வெளியேற்றப்பட்டிடும். இன்றைக்கி நம்ம பார்த்ததான பழுவக்காயில் இருக்கிறதான பயன்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இப்போ நம்ம பழுவக்காயை வச்சுட்டு நம்ம எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பழுவக்காய் வந்து கொடியில் காய்க்கிறது. இது நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாவக்காய், கோவக்காய் அதே மாதிரியே தான் இருக்கும். இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 2 தண்ணியில் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு, ஏன்னா பழுவக்காய் வந்து மேலே வந்து பலாக்காய் மாதிரி சொரசொரப்பு தன்மையோடு இருக்கும். இதனால் வந்து அதுக்குள்ள மண்கள் மற்றும் தூசுகள் இருக்கும். அதனால் நம்ம 2, 3 தண்ணியில் நல்லா கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுகிடலாம். கழுகிட்டு நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம தேவைக்கு தக்கன பொரியலாக இருந்தால் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணலாம். இதே இது நம்ம மீன் குழம்பு, கறி குழம்பு கூட ஆக்கணும்னா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பொடி பொடியாக நல்லா கட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, சிலர் வந்து நிறையா பழுத்து இருந்ததுன்னா அந்த ரொம்ப பழுத்ததை வந்து நான் எடுத்துட்டு லைட்டாக பழுத்திருந்ததை வந்து விதையை மட்டும் நீக்கிட்டு அந்த தோலியை வந்து நான் சேர்த்துட்டேன், சதையை சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு 2 பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடுகு, சீரகம், அது கூட வரமிளகா, ஒரு 4 பூண்டு தட்டி சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்காக. இப்போ கட் பண்ணதான வெங்காயத்தை, பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். பழுவக்காய் வந்து நம்ம கசப்பு தன்மை இல்லாதனால குழந்தைங்க கூட வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நாம் இதை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நாம் இப்போ கட் பண்ணி வச்சதான பழுவக்காயை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். பழுவக்காய் பார்க்குறதுக்கு நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு சீக்கிரமே இது வெந்துடும். இப்போ லைட்டாக தண்ணீர் தெளித்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மூடி போட்டு வேக வச்சாச்சு. காய் நல்லாவே வெந்துருச்சு, சீக்கிரமே வெந்துருச்சு. இப்போ உப்பு சரி பார்த்துட்டு தேவைப்பட்டா நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்மளோட சுவையான பழுவக்காய் பொரியல் வந்து தயாராகிட்டு, இன்றைக்கி நம்ம பார்த்ததான வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.